சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை முதல் இது அமலுக்கு வந்துள்ளது. டில்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலும் பாதுகாப்பு பலப்பட்டுள்ளது. அதன்படி திங்கட்கிழமை முதல் உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள 7 வாயில்களில் கிழக்கு திசையில் உள்ள நீதிபதிகள் வாயிலில் நீதிபதிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மற்ற 6 வாயில்கள் வழியாக வழக்கறிஞர்கள், குமாஸ்தாக்கள், நீதிமன்ற ஊழியர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நீதிமன்றத்துக்கு வரும் பொதுமக்கள் தங்கள் வழக்கறிஞர்களிடமிருந்து கடிதம் பெற்று வந்தால் மட்டுமே நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்கான பாதுகாப்பு பணிகளில் 400 போலீசார் 3 ஷிப்டுகளாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் வரக்கூடிய பப்ளிக்கு இந்த எஸ்பிளேட் கேட் வழியாக மட்டும் வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க வர்றவங்களுக்கு இங்கே பாஸ் கொடுத்து எங்களுடைய செக்கிங்க்கு அப்புறம் அவங்க வளாகத்துக்குள்ளே நுழையலாம். மற்றபடி வழக்கறிஞர்கள் மற்றும் அவங்க ஸ்டாஃப் அவங்களுடைய அவங்க உயர்நீதிமன்ற செக்யூரிட்டி கமிட்டியோடைய டைரக்ஷன் படி அவங்களுடைய ஐடி கார்டை காட்டிட்டு அவங்க கேட்டில் உள்ளே நுழையலாம். மற்றபடி வாகனங்கள் மற்றும் அவங்க தனியாக வர்றவங்களுக்கும் தனித்தனியாக வழிமுறைகள் அந்த செக்யூரிட்டி கமிட்டியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலவர சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருந்தது. தற்போது பாதுகாப்பு முறை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.